வைஸ் கேப் தான் போட்டாங்க. யாரு? சுபன் கில் இப்போ டீம்லயே இல்ல. பிசிசிஐ வந்து இன்னும் ஒபிஷியலா ஒரு ரிப்போர்ட் கொடுக்கல சீக்கா. தே ஹவ் பீன் வெரி குவைட் அபவுட் இட், வெரி டைட் லிப்ட் அபவுட் இட். ஷூர்லி தே வில் நோ. ஆனா அவங்க வெளில சொல்லாம இருக்காங்க. அதுதான் எனக்கு இன்னும் ஸ்கேரியா இருக்கு சீக்கா. அவங்க வெளில சொல்லாம இருக்கிறது. பூம்ரா இல்லைன்னா நம்ம டீம் பாதி கோயிந்தா. Rohit Sharma or Virat Kohli can go play one Ranji Trophy game before the ODI just to get some form back. See, I think the BCCI have taken. I think முடியல போட்டுருக்காங்க இருக்கு. All senior players should play the domestic cricket போட்டுருக்காங்களே. இப்போ தமிழ்நாட்டுல 2 கேப்டன் தான் பண்ணிருக்காங்க இந்தியாவில். யாரு? மிஸ்டர் எஸ் வெங்கடராகவன் அண்ட் மிஸ்டர் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த். நாங்க 2 பேர் ஒரு கேப்டன் டெஸ்ட் மேட்ச் பண்ணுவோம். அடுத்த டெஸ்ட் டீம்ல இருக்க மாட்டோம். Hi guys, welcome to Cheeky Chika. முக்கு மேல ராஜா. ஆஹா. Hey. கோயிந்தா. Happy Pongal to everyone. Happy Pongal to you, Chika. Happy Pongal, happy Makar Sankranti dear viewers. Let's all have fun. அவ்வளவுதான் bubbly nature from London. வேறது கூட உத்தராயணம் வந்துருச்சு, சூரியகாலம் வந்துருச்சு. அவ்வளவுதான் இந்தியாவுக்கு வந்து அந்த காலத்துல பொங்கல் சீசன் தான். சென்னையில பொங்கல் சீசன் கிரிக்கெட்டே இருக்கும். எவ்வளவு டெஸ்ட் மேட்ச் பாத்துருக்கீங்க பொங்கல் சீசன்ல? பொங்கல் சீசனா மெட்ராஸ்ல டெஸ்ட் மேட்ச். பொங்கல் சீசன் யூசுவலா மெட்ராஸ்ல டெஸ்ட் மேட்ச் இருக்கும். the famous பொங்கல் டெஸ்ட். ஆனா இப்போ வந்து பொங்கல் போது ஒரு T20I ஆட போறோம். அதுவும் January 25th போது சேப்பாக்ல. பட் we are going to be talking about the T20I squad Chika for the England series. ஏன்னா probably one of the tougher series நான் சொல்லுவேன் Chika in the England series, in the England T20I series. ஏன்னா England are coming in with their full strength. அவங்களுக்கு வந்து they are coming in with their full strength team. நம்மளுக்கு இந்தியாவுக்கு probably Jasprit Bumrah, Yashasvi Jaiswal, probably 2 of the key T20I players probably missing out on the team. Shubman Gill also not finding a place. Last Sri Lankan series la vice captain இருந்தாரு. இப்போ ஸ்குவாட்லயே கிடையாது. 4 people who played in the Border Gavaskar Trophy are been added Chika. Obviously the likes of Washington Sundar, Shit Rana, and of course last but not least Dhruv Jurel. So இவங்க 4 பேரும் வந்து ஆஸ்திரேலியன் சீரீஸ்ல இருந்து ஆட் பண்ணிருக்காங்க. இந்தியா வந்து சவுத் ஆப்பிரிக்கா போச்சு ஞாபகம் இருந்ததுன்னா பிஜிடிக்கு முன்னாடி ஜஸ்ட் முன்னாடி சூரியகுமார் யாதவ் the captain Chika. Overall, how do you think the squad is looking? Are you surprised no Shubman Gill from vice captaincy la irundhu thookitaanga? Yashasvi Jaiswal is rested. Any surprises there Chika for you? See, Yashasvi Jaiswal ஆடிருக்கலாம் actually speaking. Yes, probably about long tour, but அதனால வரலையா இருக்கும். But he does the rest. He deserves the rest. சுப்மன் கில் அணிலன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க தான் சுப்மன் கில் அடிச்சுக்கிறீங்க. உலகம் தான் அடிச்சுக்கிறது சுப்மன் கில்னு. எல்லாரும் அவன பெரிய பிஸ்தா பிளேயர் எல்லாம் கிடையாது. யார பாரு சீசன் பிகினிங் அவன் ஆல் 3 ஃபார்மர்ஸ் வைஸ் கேப்டன். அதுக்கப்புறம் எல்லாம் தூக்கிட்டாங்க அவனை. கடைசி டெஸ்ட் மேட்ச்ல யாரு? விராட் கோலி வந்து ஸ்டாண்ட் பை கேப்டன் நடுவில் பண்ணிதான். பும்ரா வந்து ரெஸ்ட் எடுத்தோடனே. சோ லெட்ஸ் நாட் கோ பேக் டு தட் பாயிண்ட். The point is யார் ஓபன் பண்ண போறா? அபிஷேக் சர்மா and probably சஞ்சு சாம்சன் ஓபன் பண்ணுவாங்களா? அதான் பேட்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். Yeah, but from vice captaincy to not even being in the squad is surprising Chika. That tells me and the clarity in selection selectors mind irka or T20 team, and I think they have a little bit of doubt Chika, because நீங்களே யோசிச்சு பாருங்க, he hasn't played any T20 cricket. He was appointed the vice captain. Even in South Africa I remember he was appointed the vice captain. So different formats no Chika. I mean he has been playing test cricket the last few months. He hasn't had an opportunity to play T20I cricket, but it is very surprising. Test form எடுத்துட்டு T20 குள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்களா அந்த கேள்வி தான் உங்ககிட்ட இருக்கு. நீ பார்த்தனா நீ T20 வேர்ல்ட் கப்ல இல்ல நீ. So நீ பார்த்தனா T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட் இல்ல. So I mean I don't think they are being that they are also looking at what are the other options. இந்த மாதிரி சீசன் யாரோ ஆப்ஷன்ஸ் என்ன வைஸ் கேப்டன் that time Chika then I didn't understand. தெரியல எனக்கு சீசன் பிகினிங்ல I don't know. அதான் ஃப்ரீவேல் சீசன் பிகினிங் அவன் வைஸ் கேப்டன் அக்ராஸ் ஆல் ஃபார்மேட்ஸ் போட்டாங்க. அதான் பெஸ்ட் ஜோக். அக்ராஸ் ஆல் ஃபார்மேட்ஸ் போட்டுட்டு see that is what I think கொஞ்சம் அவசரப்பட்டாங்க. maybe that doing the corrections now. Yashasvi Jaiswal in opinion is definitely இருக்கணும். அங்க பார்த்தா bowling of course one good news is I think Mohammad Shami is back, which is a very very good news. அங்க நீ bowling பார்த்தா Mohammad Shami good, Harshdeep Singh good. Yes, I think Harshit Rana, yes, I still believe that he's a good T20 bowler. எல்லாம் நல்லா பண்றான். He's not a bad bowler. I think he should be given a chance. Varun Chakravarti, yes. Ravi Bishnoi லாஸ்ட்ல போடாமனு தான். Yes, பார்த்தா பட் இங்க என்னன்னா ஓவரால் டீம் பார்த்தா செம கட் டீம். மறக்காத அந்த சூரியகுமார் யாதவ் செமையா பண்ணிருக்காங்க டீம். ஆக்சுவலா
திலக் வர்மா 3 போவானா, இவன் சூரியகுமார் 4 போவானா, அது அவங்களுக்குள்ள கேப்டன் அண்ட் பிளேயருக்குள்ள அவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட். ஏன்னா கடைசி 2 மேட்ச் கொடுத்தா திலக் போட்டு பொழந்துட்டு அவன் போட்டு என்ன அடி அடிச்சானா அவன் போட்டு. அவனும் ஹீஸ் ஆர் பிளே பிரில்லியன்ட் திலக் வர்மா. Absolutely. So உங்களுக்கு நம்பர் 3 திலக் வர்மா, நம்பர் 4 சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா 5, Dhruv Jurel or Rinku Singh at 6. Akshar Patel has been appointed vice captain Chika in the series. Okay? So he'll probably come at number 7 for sure. Where does Nitish Reddy, all of them fit in? We'll definitely talk about the playing 11. ஏன்னா நிறைய காம்படிஷன் இருக்க போது. நிதிஷ் ரெட்டி இப்பதான் ரீசெண்டா வந்து சூப்பரா பண்ணிருக்காரு அவர் ஒரு டெஸ்ட் சீரீஸ்ல. அதுக்கு முன்னாடி ஒரு T20 ஆப்பர்ச்சுனிட்டி பங்களாதேஷ்க்கு எதிரா பிரில்லியன்டா பேட்டிங் ஆடினாரு சீக்கா. மிடில் ஆர்டர்ல ஒரு பிரில்லியன்ட் 70 அடிச்சாரு. He is also shown that he can be an all 3 format player in அந்த பொட்டன்ஷியல் இருக்குன்னு காமிச்சிருக்காரு. பட் ஓவரால் டீம் எக்ஸ்பெக்டட் லைன்ஸ் தான் சீக்கா. மேபி ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் யசஸ்வி ஜெய்ஸ்வால் to be in the team, but obviously he's been rested. So adu mattum da I didn't expect major changes in the middle Chika. See நீ பார்த்தனா லாஸ்ட் டைம் நம்ம சவுத் ஆப்பிரிக்கா போச்சு கூட நல்லா பண்ணாங்க. I mean, in all fairness, let give it to அப்பதான் அந்த திலக் வர்மா சம செஞ்சு அடிச்சாங்க 2 செஞ்சுரி போட்டு. So I think the team நீ பார்த்தனா they are also சூரியகுமார் யாதவ் got a set pattern. Now அந்த டீம் நீ பார்த்தனா நீ பார்த்தனா everybody is there, but நிதிஷ் குமார் ரெட்டி வந்தானா I think they'll have to sacrifice Rinku Singh மாதிரி தான் வருது. அந்த மாதிரி வருது. ஸோ அந்த மாதிரி தான் போறது இப்போ. if he has to play in the 11 அங்க sacrifice பண்ணுவோம். அந்த மாதிரி தான் போமா, எப்படி போகணுமான்னு தெரியாது. ஓவரால் I think the team is looking good all-rounders இருக்காங்க. நீ பாரு அவன் சீரியஸ் 6 வந்து ஏன்னா 7 அக்ஷர் பட்டேல் வருவான், இல்லைன்னா அக்ஷர் பட்டேல் 8 போயிட்டு 6-7ல ஹார்திக் பாண்டியா நிதிஷ் குமார் ரெட்டி வரலாம், அப்படி வரலாம். நீ மறக்காத ஆல்ரவுண்டர்ஸ் கெலோஸ் சீக்கா. ஹார்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், அபிஷேக் சர்மா, நிதிஷ் குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், 5 ஆல்ரவுண்டர்ஸ் வச்சிருக்காங்க. சோ நிறைய bowling ஆப்ஷன்ஸ் இருக்கு அந்த டீம்ல. முன்னாடி நம்ம பேசியிருந்தோம் about 2-3 years back, India needs that bits and pieces spinners in திலக் வர்மாவாலையும் ஆஃப் ஸ்பின் போட முடியும். So there is lot of batting all-rounders, lot of bowling all-rounders, lot of genuine all-rounders in the team. Good to see Chika. Even very surprising. ஏன்னா அந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல்னால we thought all-rounders will get affected world cricketல or in selection, but it has actually not affected it that much. All-rounders will always be the maximum wanted cricketers across the globe. Be it test cricket, one day cricket and test T20 matches. மறக்காத இப்போ 2026ல T20 வேர்ல்ட் கப் வந்து இந்தியா நடக்க போகுது. சோ நீ ப்ரிப்பரேஷன்ஸ் இப்ப எல்லாம் ஆரம்பிச்சதான் உண்டு. அண்ட் இங்கிலாந்து நீ சொல்ற மாதிரி ஃபுல் டீம்ல வராங்க. சோ அதுல I think நீ ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணி போனா then they will start eating out. Yeah, மறக்காத மச்சான், டக்கு போடு 24-25 பசங்க போடு உனக்கு T20 வேர்ல்ட் கப் வருது உனக்கு 26ல இந்தியால ஆடுவோம் that too. Yeah. But the major talking point is obviously Jasprit Bumrah as usual yet again, our superhero. Things are not looking that great Chika. Jasprit Bumrah பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றது, எல்லா இடத்துலயும் இதே நியூஸ் எல்லாம் தான் போட்டுன்னு இருக்காங்க. குரூப் ஸ்டேஜஸ் ஆஃப் சாம்பியன்ஸ் டிராஃபி வரைக்கும் ஃபிட்டா இருக்க மாட்டாரு. அவரோட பேக் ஸ்வெல்லிங் grade 1 grade 2 grade 3 தெரியல. grade 3 obviously திருப்பி சர்ஜரி போகணும். Hopefully it's not a grade 3 injury. I think it's a grade 1 injury with the way he was moving. It looked like a grade 1 or a grade 2 injury Chika, but it is bad news. எப்படி பார்த்தாலும் it is bad news. You don't want Bumrah missing another. Bad news for himself is the first. பாவம் அந்த பையன் உயிர் போட்டு ஆடுறான்டா. He is what after back injury என்ன மாதிரி bowling போட்டுருக்கான். அண்ட் மறக்காத திருப்பி பார் ஐபிஎல் சாம்பியன்ஸ் டிராஃபி மிஸ் பண்ணுவான், ஐபிஎல் மிஸ் பண்ணுவானான்னு தெரியாது எனக்கு. சாம்பியன்ஸ் டிராஃபி இந்தியா மிஸ் மட்டும் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். சாம்பியன்ஸ் டிராஃபி மிஸ் பண்றானா இட்ஸ் a huge thing. I think if I saw the paper report he is not playing the Champions Trophy நான் வந்திருக்கு எனக்கு இப்ப ரைட். He is not available for Champions Trophy தான் நினைக்கிறேன். Group stages surely doubtன்றாங்க. They are saying he might be fit if India qualify for the knockouts. Back issues for someone who's already had a big surgery and who's had multiple back stress fractures la Chika. It is not going to be easy Chika. He has to be given the easy kadadu. நம்மளே சும்மா படிக்கல விட்டுங்க. ஐயோ இது போலிக்குது, ஐயோ back ache, I got to catch the back. நம்ம அப்படின்னு எழுதுகிறோம். படிக்கலன்னு எழுந்தாங்க. அவன் பால் படிக்கலேந்து பால் bowling போடுறான், உயிர் கொடுத்து bowling போடுறான். And not forget his action also bending his back a lot. No, so I think in my opinion I don't know. Frankly speaking, I think he will take an intelligent call, like what he did the last test match. Obviously, he could not play, means he could not play. And so Champions Trophy, I don't know. I saw the news report saying that he's not available for the Champions Trophy or India rest of the Champions Trophy. BCCI வந்து இன்னும் officially ஒரு ரிப்போர்ட் கொடுக்கல Chika. They have been very quiet about it, very tight-lipped about it. Surely they'll know. ஆனா அவங்க வெளில சொல்லாம இருக்காங்க.
அதுதான் எனக்கு இன்னும் ஸ்கேரியா இருக்கு சீக்கா. அவங்க வெளில சொல்லாம இருக்கிறது சைன்ஸ் டுவர்ட்ஸ் ப்ராபபிலி another லாங் டர்ம் லே ஆஃப் மாதிரி எனக்கு தோணுது சீக்கா. நான் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நான் வந்து சிட்னில செகண்ட் இன்னிங்ஸ் போலிங் போட்டுருவான்னு நினைச்சேன். ரியலி தாட் வில் கம் அண்ட் போல். கடைசியில பார்த்தா அவன் போலிங் போட வரல. சோ பூம்ரா இல்லைன்னா நம்ம டீம் பாதி கோயிந்தா. ஏன்னா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா ஆட்டு வந்தாங்க போயிட்டு. பூம்ரா பிளஸ் எஸ்எஸ்வி லிட்டில் பிட் கேஎல் ஆஸ்திரேலியா ஆட்டு வந்தோம் நம்ம. பூம்ரா இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அப்கோர்ஸ் ரிஷப் பந்த் எல்லாம் அந்த பிட்ஸ்ல ரிஷப் பந்த் கூட எஸ்எஸ்வி ரிஷப் பந்த் கேஎல் ஆக்ட் பண்ணிட்டு ஒரு பிராக்கெட்ஸ்ல போட்டு அது மாதிரி தான் டெஸ்ட் மேட்ச் ஆட்டு வந்தோம். பட் இப்ப எப்படின்னா பூம்ரா இல்லைன்னா we'll find it very difficult again. Interesting இருக்க போகுது சீக்கா. And any last thoughts on India delaying their Champions Trophy squad? See, எனக்கு என்னன்னா I don't know whether பூம்ரானால பண்றாங்களா இல்லையா. எல்லாம் உலகமே அனௌன்ஸ் பண்ணிட்டு எனிவே எப்படின்னா 30 days before the announcement நம்மளுக்கு இன்னும் ஒரு 5 நாள் பிக்கின் டைம் சொல்லலாம். You can always say இன்னும் 5 நாள் டைம் இருக்குப்பா அப்படின்னு. I don't understand. நீ லாஸ்ட் மினிட் வரைக்கும் வச்சிருந்தேன். என்ன மருமோன் டீம்ல எப்படி போட டீம் அங்க பாரு. அவங்க கமின்ஸ் அண்ட் ஹேசுலர் கொஞ்சம் அன்ஃபிட்டா கூட கொஞ்சம் ஃபிட்னஸ் ப்ராப்ளம் பட் தேவ் செலக்டட் देम. They want them. They want ஆஸ்திரேலியா பார்த்தா ஆஸ்திரேலியன் டீம் பார்த்தா அந்த மாதிரி தான் வின் பண்ணணும்னு ஆடுறாங்க அவங்க. ஸோ கமின்ஸ் கொஞ்சம் ஏதோ இது இருக்கு, ஹேசுலர் கொஞ்சம் இஷ்யூ இருக்குன்னா பாரு வந்துட்டாங்க அவங்க. ஸோ அவங்க பார்த்தோன்னா எவ்ரி டீம் இஸ் அனௌன்ஸ். இதான் டீம். ஐ எம் ஷூர் நம்ம டீமும் அனௌன்ஸ் பண்ண வேண்டியதுதான். இனிமே என்ன பண்ண ஹோல்ட் என்ன பண்ண போறாங்க. அது பும்ராவோட இன்ஜுரினால கூட இருக்கலாமே சிக்கா. அந்த அசஸ்மெண்ட் அந்த ஒரு ஃபியர் சொல்லிருக்கீங்க. பும்ரா இல்லாம சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு போனோம்னா இந்தியாவுக்கு வந்து சான்ஸ் கொஞ்சம் கஷ்டம்னு. சோ தே வுட் வாண்ட் சாம்பியன்ஸ் டிராஃபில அண்ணா அப்படியே ஒரு கை வந்த மாதிரி இந்தியன் டீமுக்கு லெஃப்ட் தான் bowling பண்ணனும். One good news in all this, Chika. One good news is Mohammad Shami is there. One good news is that Mohammad Shami has made a comeback, Chika. After I think his last match was the World Cup match, and the World Cup final kapro he hasn't played international cricket 1.5 years. T20 cricket நீங்க பாத்தீங்கன்னா 2022 World Cup was probably his last game. So he is making a comeback. அந்த பும்ராவோட blow soften பண்றதுக்கு ஷமி இருக்காரு. But Shami is also going to be rusty, Lachika. 1.5 years is not going to be easy for any cricketer in any walk of life, Lachika. See, yes. And the more important thing, rusty but he would like to come and do his best. But one thing Shami partner அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு domestic cricketல. See how much this domestic cricket helps. இதான் important. ஒரு இதுக்கு அப்புறம் ஒரு இன்ஜரிக்கு அப்புறம் நீ domestic cricket ஆடிட்டு ப்ரூவ் பண்ணிட்டு தான் வரான். He's also just trying to do his best. நீ பார்த்தனா there were rumors that he will go to the Australia the first test, second test itself. But அவன் எடுத்து போலியே. They were cautious. So end of the day with Shami அவன் நிஜமாவே அந்த லெவல் திருப்பி bowling போட முடியுமா? We'll have wait and see. He's a terrific bowler. அவனு பூம்ரா காம்பினேஷன் சாம காம்பினேஷன். அப்பா பூம்ரா சரி ஷமியும் சரி அவன் இங்கன்றான். இது இவன் இந்த ஹையா சிங்கு போகும் வந்து. அப்கோர்ஸ் ஹர்ஷ்தீப் சிங் இருக்கான். அந்த வேலை முகமது சிராஜ் இல்ல டீம்ல லீக்கர். ஏடா எல்லாரும் பாவையா என்ன யாரா பாவப்படுங்களா எனக்கு போட்டு எனக்கு டிக்கெட் ஒரு மேட்ச் டிக்கெட் பாவம் பண்ண எனக்கு கதையாரியா. கரெக்ட் தான் நீங்க சொல்றது. ஸ்போர்ட்னு வரைச்சே பாவம் பார்க்க கூடாது. எல்லாரும் டிராப் ஆவாங்க, எல்லாரும் நல்ல ஃபார்ம்ல இருப்பாங்க. இந்த மாதிரி அஜா தமிழ்நாட்டுல 2 கேப்டன் தான் பண்ணிருக்காங்க இந்தியாவில். யாரு? மிஸ்டர் எஸ் வெங்கட்ராகவன் அண்ட் மிஸ்டர் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த். நாங்க 2 பேர் ஒரு கேப்டன் டெஸ்ட் மேட்ச் பண்ணுவோம், அடுத்த டெஸ்ட் டீம்ல இருக்க மாட்டோம். இதுக்கு எங்க பாவம் சொல்லுவீங்களா 2 பேரும்? ஃபேக்ட் ஆஃப் லைஃப் அதுதான் நடந்தது. ஆக்சுவலி பாகிஸ்தான் சீரிஸ் போய் டிராப் தமிழ்நாட்டுல 2 பேர் தான் இந்தியா கேப்டன் பண்ணிருக்கோம். அது எப்படின்னா 2 பேர் தான் கேப்டன் பண்ணிருக்கோம். பட் 2 பேருக்கு ராசி தான். நீ கேப்டன் பண்றியா அந்த டெஸ்ட் தூக்கிடுவாங்க அவ்வளவுதான். ட்வெல்த் பண்ண போடும் நம்ம. Anyway, what I'm trying to tell you is the cricket in our chair you're playing for the country. The பாவம் புண்ணியம், yes, பாவம் we feel bad, பாவம் that you feel bad for somebody. But end of the day when you give an extended run like what you've given for Siraj கொடுத்த சான்ஸ் மச்சான் எவனுக்கும் கொடுத்துருக்க மாட்டான். வேற எந்த போலர் இருந்தாலும் கிடைச்சிருக்காரு. Let's be honest, Chika. அந்த particular timeல வந்து பும்ரா was also injured, Shami was also injured. யார் என்னவோப்பா அவனுக்கு அடுத்த சான்ஸ் அவனுக்கு கிடைச்சிருக்காரு.
விட்டுரு அந்த- நம்ம பேசலாம் I பேசியாச்சு admit நம்ம இதை அவர் பத்தி வந்து அந்த பேசியாச்சு நிறையா extended run. I admit he's got that extended run, but also remember அந்த particular time எல்லா கிரிக்கெட்டுக்கு பாரு ஹீஸ் பீன் லக்கி தட் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு எக்ஸ்டெண்டட் ரன் அவனுக்கு கிடைக்கிறது. But you should also look at it this way, Lachika. You can also look at it this way. ஒரு பும்ரா இல்ல, ஒரு ஷம்மி இல்லாத நேரத்துல Siraj is carrying that attack for a while. He may not have, he's not a Bumrah or he's not a Shammi, but he did his best. Yes, நீங்க சொல்ற point right. He has leaked runs. He's very inconsistent. But having said that, வேற நீ பார்த்தனா சூரியக் பாதி யாதவ் ஈஷான் கிஷன் அவங்களுக்கு எக்ஸ்டெண்டட் கிடைக்கல இருக்கல. Chika batting different, bowling Chika, bowling different Chika. உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு bowlers வந்து அந்த மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து இருக்காங்க Chika, or one day cricketல நீங்களே பாக்குறீங்கல. ஒரு ஆஸ்திரேலியா சீரிஸ்ல நீங்க இப்ப பாத்தீங்கல, பும்ரா எடுத்துட்டோம்னா our bowling attack was not that great compared to what the Aussies had, or ஒரு 2 years back இருந்த bowling attack இல்ல. ஒரு உமேஷ் யாதவோ, இஷாந்த் சர்மாவோ, இந்த மாதிரி ஒரு ஸ்டால்வார்ட் bowlers, ஒரு புவியோ இவங்கலாம் இல்ல. சோ புவி வரணும் இந்த டீமுக்கு. ஒன் டே டீம்ல புவி வரணும். என்னோட ஒப்பீனியன்ல புவி தான் வரணும். வந்தா நல்லா இருக்கும். நம்ம பேசணும் போன லைவ் ஷோல பேசணும். I think they passed. டேய் நீ நீ வந்து இவன் பத்தி கருண் நாயர் பத்தி சொல்ல புவிய அவன் அவ்வளவு வயசாலி அவனுக்கு. அவன் சிங்கிள் செகண்ட் போடுறான்ல 35. Yeah. அவனு டொமஸ்டிக் கிரிக்கெட் வந்து ஏண்டா 35 அப்படின்னா பட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் நீ ஹி இஸ் ஆல்சோ பிரில்லியன்ட் bowler. அந்த 2020 வேர்ல்ட் கப்ல கூட நீ பார்த்தனா எக்ஸெப்ட் தி செமிஃபைனல்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் பாகிஸ்தான் நல்லா போட்டான், சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப நல்லா போட்டாங்க ஞாபகம் இருக்கு எனக்கு, எக்ஸெப்ட் தி செமிஃபைனல். சோ பாவம் அவனுக்கு கொண்டு வாங்க. நீங்க ஏன் பாவம் இப்ப பாக்குறீங்க? இப்பதானே சொன்னீங்க பாவம் பார்க்க கூடாது. நீங்க உங்களுக்கு ஒரு ரூல் எங்களுக்கு ஒரு ரூல். புஷ்கு அஸ்கு புஷ்கு. Okay. In the 5 T20I matches series, what is the takeaway for India, Chika? What are we looking at? Are we looking at a little bit of preparation towards the champion trophy because there's only 3 ODIs? இல்ல completely different format ani இது வந்து பார்க்கவே கூடாது, this T20 should be T20 and ODI should be ODI அந்த மாதிரி பாப்பாங்களா? Was there a chance? Was there a chance? Performance வச்சு நீ ஒன் டே இதுக்கு அப்புறம் இங்கிலாண்டோட 3 ஒன் டே இருக்கு மறக்காத. That will be the most important thing. அதை வச்சு of course the champions trophy team will be announced earlier. So அதனால ப்ராப்ளம் என்னன்னா நம்ம கேலண்டரும் தப்பா பண்ணிட்டாங்க. டெஸ்ட் மேட்ச் இருக்கு, T20 போடுறாங்க, T20 வச்சு டெஸ்ட் மேட்ச் போடுறாங்க. So point is நம்மளும் ப்ராபபிலி இந்த FTP வேற ICC கேலண்டர்ஸ் வேற அது ஒண்ணு இருக்கு. So அதனால அங்கதான் ப்ராப்ளமே வருது. இந்த கேலண்டர் இப்படி கரெக்டா போட்டுருந்தாங்கன்னா it would have been ideal. But of course the last 3 T20 ODIs ஆடுறாங்க, அது நல்ல குட் பிராக்டிஸ் ஃபார் சாம்பியன்ஸ் ட்ராஃபி. But you have to understand everything. Unfortunately or fortunately across the globe, every home team wants T20 matches where that only attracts crowds, that only accepts viewerships. So T20 இல்லாம ஒரு டூர் நடக்காது உனக்கு, புரிஞ்சுக்கோ. எக்ஸப்ட் இன்னொரு ஆஸ்திரேலியா நம்ம போயிட்டு ஒரு டெஸ்ட் மாட்டி வந்துட்டோம், அதோட போனா T20 ஒன் டேஸ் வந்து ஆட்டு வருவார், அந்த மாதிரி தான் வச்சிருக்கோம் நம்ம. அந்த ODIs பாக்கறச்சே Feb second weekல இருந்து ஆரம்பிக்குது Chika. Is there a chance, Chika, where the likes of Rohit Sharma or Virat Kohli can go play one Ranji Trophy game before the ODI just to get some form back? You never know. See, I think the BCCI have taken up. I think Moodyல போட்டுருக்காங்க இருக்கு. All senior players should play the domestic cricket போட்டுருக்காங்களே இப்போ. I think இன்னைக்கு பேப்பர் ரிப்போர்ட்ஸ் பிரகாரம் Rohit Sharma is going for the next Ranji Trophy game போட்டுருக்காங்க. Very good இல்ல அது? It's good. See, I told you நம்ம ஷோல பழைய ஷோல ஒன்று சொல்ல, சுனில் கவாஸ்கர்ல இதுக்கு டுலீப் டிராஃபி ரஞ்சி டிராஃபில மிஸ்டேக் பண்ணது கிடையாது. ஈவன் சச்சின் டெண்டுல்கர் ஃபார் த மேட்டர் இன் மாடர்ன் டே கிரிக்கெட். Chika, Sachin Tendulkar's last first class match was in 2013. Virat Kohli's last first class match was in 2012. So obviously Sachin has played a first class match when Virat Kohli was still playing. So that is not a good sign at all, Chika. Somewhere down the line, when there is so much a gap, I think it is a good opportunity for them to go back, get some form, Chika. 100%. See, one advantage of the Amulu, they also be the meeting that the players also get to know who they are and mixing with Indian players. Virat Kohli, I played Virat Kohli, I played Rohit Sharma. Abdin or feeling or young cricketer. See, now that's an important aspect also. So that is one thing good. But நாங்கலாம் கூட ஆடினோம் எல்லா வருஷம். நான் டுலீப் டிராஃபின்றது ஆடுவோம், கம்பல்சரி ஆடுவோம். ஈரானி கப், டுலீப் டிராஃபி, ரஞ்சி டிராஃபி ஆடிதானோம் ஃப்ரீ டைம்ல.
So I think it's good if they're able to balance it well. Of course, the schedule is so packed, and I don't blame the Indian cricketers. So they'll have to only balance it. எங்கெல்லாம் டைம் வருது அப்பப்போ போய் ஆட்டு வந்துடும். எப்படி சச்சின் பண்ணானோ அந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும். Yeah, சரி. And talking about the dates, March 21st, Chika, IPL has been announced that March 21st ஆரம்பிக்க போறாங்க. 2 months and 4 days. 25th May is going to be your final. Very surprised, Chika. கொஞ்சம் earlier ஆரம்பிச்சிருக்காங்க. யூசுவலா மார்ச் எண்ட்ல ஆரம்பிப்பாங்க, இல்லாட்டி beginning of April ஆரம்பிப்பாங்க. But IPL has been scheduled to start on 21st March. WPL is on Feb 8th or Feb 7th. I'm not too sure. But WPL is also starting on the 7th. So lot of cricket now, Chika. Indian fans க்கு வந்து நிறைய cricket இருக்க போகுது. There's going to be the Champions Trophy, there's going to be WPL, there's going to be IPL. So next 3 months is going to be a packed schedule for television. அது ஷுவரா தெரியுதானா? 100%. இத T20 சீசன் ஆரம்பிச்சற பொறுப்பே. See, நீ ஆக்சுவலா பார்த்தா என்டையர் BGT பத்தி நிறைய பேர் பேசினாங்க. A lot of people have watched also. So in all fairness, the overall viewership will be very good. But the point is, honey, what are we looking at? For IPL will be a different kind of a thing. So ஒரு சைட பார்த்தா இந்த T20 சீரிஸ் வச்சு IPL ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நீ காட்டுல what is the use of this T20 series? Two things. இந்த T20 சீரிஸ் இங்கிலாந்தோட ஆடுறது 2 things. ஒன்னு வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா 1 way down the line என்ன மாதிரி T20 டீம் இருக்கணும் for the World Cup. You can start looking at it from this T20 series. இங்கிலாந்தோட என்ன 1.5 years World Cup ஆரம்பிச்சு மச்சான் மறக்காதீங்க. But does it really matter, Chika? ஏன்னா 2024 World Cup எடுத்தீங்கன்னா இல்ல Chika, ரோஹித் சர்மா வந்து மேட்சஸ் ஆடல, கோலி மேட்சஸ் ஆடல, பும்ரா மேட்சஸ் ஆடல. They all joined in the last moment after the IPL. Again, the World Cup will probably be after the IPL. So everything will probably be forgotten. நீங்களே எவ்வளவு தடவை சொல்லிருக்கீங்க. The year before, என்னதான் இவன் 100 அடிச்சாலும் நிறைய மறந்துடுவாங்க IPL. நான் என்ன சொல்றேன், அந்த ஒரு ஃப்ரிஞ்ச் பிளேயர்ஸ்க்கு இதான் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லுவாரு. The main players ப்ராப்ளம் கிடையாது. ஃப்ரிஞ்ச் பிளேயர்ஸ் சொல்லுவாங்கன்னா எங்க ஒரு ஸ்லாட் பாக்ஸ் எந்த மாதிரி ஸ்லாட் யார் எடுத்துனோம் எப்படி எடுத்துனோம் அந்த மாதிரி ஆளுங்க ரொம்ப யூஸ்ஃபுல் சொல்லுவாங்க. நீ ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருந்தா 2022 வேர்ல்ட் கப் முடிஞ்ச அப்புறம் ஹார்திக் பாண்டியா was appointed the T20I captain and he captained for the next 2 years. Right before the World Cup, the captaincy was again gone back to Rohit Sharma. So the entire leadership group itself changed and we still won. வைஸ் கேப்டன் போட்டாங்க. யாரு? சுபன் கில். இப்போ டீம்லயே இல்ல. அது எப்படின்னா நம்ம ஊர்ல என்ன நடக்கும் ஏது நடக்கும் யாருக்குமே தெரியாது. வியூவர்ஸ், இது வந்து ஒரு மாதிரி மர்மம். நம்ம டீமும் மர்மம் தான். அவன் பாரு இந்த கடைசியில பாத்தீங்கன்னா கடைசி டெஸ்ட் மேட்ச் தான் பெஸ்ட். நான் சொன்னேன் பிஜிடி போது ஒரு பழைய கேப்டன் KL ராகுல் உள்ள இருந்தான், கேப்டன் ரிஷப் பந்த் ஒருத்தர் இருந்தான், ஒரு ஒரிஜினல் வைஸ் கேப்டன் சுப்மன் கில் உள்ள இருந்தான், ஒரிஜினல் கேப்டன் உள்ள போயிட்டான் ரோஹித் சர்மா, பும்ரா வந்து ஸ்டாண்ட் பை கேப்டனா இருந்தா வைஸ் கேப்டன். பும்ரா உள்ள போனா கடைசியில பார்த்தான் பும்ரா எனக்கு ரிஷப் பந்த் வேணாம், எனக்கு KL ராகுல் வேணாம், எனக்கு வந்து இவன் பாருன்னா சுப்மன் கில் வேணாம், விராட் நீ எப்ப பண்ணு மச்சான் அப்படின்ட்டான். So அந்த மாதிரி நம்ம அப்படியே சுத்திட்டு இருக்கோம், யாரு கேப்டன் யாரு வைஸ் கேப்டன். பட் ஒன்லி திங் லுக்ஸ் குட் இஸ் சூரியகுமார் firmly looks like the next T20 captain. அகைன் பாரு பாவம் ஹர்திக் பாண்டியா அவன் வந்து ஒன் டே கேப்டனா இருந்தான், மும்பை இந்தியன்ஸ் கேப்டனா இருந்தான், இந்தியன் கேப்டனா இருந்தான், இந்தியன் டீம்ல தூக்கணுமான இந்தியன் வேர்ல்ட் கப்ல இருந்தான், பிளேயரா போனா மும்பைக்கு இந்தியன் கேப்டனா இருக்கான். இப்ப யார் கேப்டன்? சூரியகுமார் யாதவ் இந்தியன் கேப்டன். அதே மாதிரி போது பாரு அப்படியே தலை சுத்துது இல்ல இல்ல கேட்டா எனக்கே புரியல என்ன சொன்னேன்னு. கேப்டன்சி பத்தி பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னதா கரெக்டா தான் சொன்னேன். பட் எப்படி சொன்னேன்னு தெரியல பாரு, அவ்வளவு சுத்தல் போயிரு கேப்டன்சில. Shreyas Iyer has been appointed the captain of Punjab Kings. Expected lines that. And Chika, for the 3 ODIs, Chika, I have to ask you this again. How do you, where does Karun Nair fit in all this, Chika? Because there's an uproar. 500 Chika, Vijay Hazare Trophy record. 6 matches la 500, 7 matches la 6 innings la 500 or 7 innings la 500s. Unbelievable run, 4 in a row. Last 4 matches 400s. Knockouts la he's just literally pulled his team through single-handedly, Chika. So when a guy keeps scoring like this, நீங்களே சொல்லிருக்கீங்க, only way if somebody has to make a comeback, டோரை உடைச்சு வாங்கடான்னு அவர் உடைச்சிட்டாரு. இன்ஃபேக்ட் டிராக்டரே எடுத்து உள்ள விட்டுருக்காரு, அந்த மாதிரி வந்து அடிச்சிருக்காரு அவரு. Will they look at him, Chika?
will they walk the talk, Chika? Gautam Gambhir spoke so much about domestic performance. ODIs வந்து விஜய் ஹசாரேல இருந்து நாங்க எடுப்போம்னு. If that is the criteria, India should follow that right now, shouldn't they? If there's a criteria, they have to. I'm not saying no. நான் நல்ல வேலை நான் இப்ப சேர்மனாக சொல்றேன், நான் ஒத்துட்டு படிச்சிட்டேன். நான் நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த தகவல் இல்லவே கிடையாது. They'll also look at the balance of the team. யார் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அதையும் பார்க்கணும் நம்ம. See, there are so many aspects to it. Nasif, okay, we score பண்ணலாம், எவ்வளவு வேணா பண்ணலாம். நீ அடிச்சிருக்கலாம் பாரு, நிறைய டீம்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க ஆக்சுவலா. சோ எல்லாரும் பண்ணா கூட 100 நேத்திக்கு 100. எவ்வளவு வயசு இருக்கு அவனுக்கு? Karun Nair, I think, is 34. He's KL's batch, Chika. He and KL Rahul are the same age, Chika. I don't know why you're looking at it differently. He and KL Rahul are same batch. Trying to find out எப்படி வரப்போகுது, என்னன்னு பார்ப்பாங்க, செலக்டர்ஸ் கிரைட்டீரியா பார்க்கறதுக்காக நான். சோ எங்க ஃபிட் பண்ண முடியும் பார்க்கணும். பட் இந்த மாதிரி ஆச்சுன்னா இது பே ஐடின்னு பே ஐடி மச்சாது பாவண்டா, அவனுக்கு நிச்சயம் கொடுத்தே ஆனது. இந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும்? You are, as you said, you just literally saying, boss, you cannot do anything without me அப்படின்ற மாதிரி அடிக்கிறாங்க. Anyway, Chika, anything else? Any other thing? WPL on Feb 7th, so that is also going to be brilliant. உங்களுக்கு லைனா மேட்சஸ், Chika, இங்க இருந்து brilliant-ஆ let's also congratulate the Tamil Nadu under-19 team, Chika. After a long time they won the tournament. So it's amazing. Fantastic. அந்த கண்ணன், அபினவ் கண்ணன் கேப்டன், வெல் டன் மை பாய். அதுக்கப்புறம் கோச் சண்முகம், நம்ம ஷோ நம்ம சண்முகா டே கங்காசா சண்முகா, வெரி குட்டா சண்முகம். அந்த பையன் அபினவ் கண்ணன் பிரமாதம் ஆடிருக்கான். செம்ம பேட்டிங், செம்ம கேப்டன்சி. சோ எப்படின்னா இட்ஸ் குட் டு see இந்த லெவல்ல தான் நெக்ஸ்ட் லெவல் போவாங்க. சோ ஒரு கேப்டன் கன்சிஸ்டன்டா பண்றது, ஒரு 4-5 பேர் எல்லாம் பண்ணிருக்காங்க, கேள்விப்பட்டோம், பேப்பர்ல படிச்சோம். அண்ட் ஹவு ஸ்ட்ரிக்டா இருந்தா அந்த கேப்டன் அப்படின்னு. சோ ஐம் வெரி ஹாப்பி தட் see இங்கதான் ரொம்ப நாள் கழிச்சு தமிழ்நாடு டிராஃபி வின் பண்ணி வருதுனால இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த டிராஃபி வின்னிங் அடிச்சு வருதுதான் பாம்பே வாஸ் ஆர்ட். அதுதான் நிறைய பிளேஸ் வந்தாங்க, வின் பண்ணி வருதுதான். இப்ப பாரு நெக்ஸ்ட் லெவல்ல பாரு, அப்படியே வரும் பாரு. இன்னும் தமிழ்நாடு பிளேஸ் வெல் டன் தமிழ்நாடு பாய்ஸ், வெல் டன் பாய்ஸ். Yeah, I'm very excited. ஏன்னா இந்த தமிழ்நாடு under-19 batch, hopefully they go on. இந்த மாதிரி தான் they have to, because Tamil Nadu has struggled. Or Ranji Trophy in 7 years we didn't qualify. Finally we qualified last year and we are doing well this year. We are at number 1. Ana or T20 side or one day side we struggled. So these youngsters coming in, it's going to add great value, because and they are coming in with a winning mentality, Chika. Summa varla, they are coming in with already a mentality of knowing how to win a national tournament, which is going to add That's important. Yeah. Anyway, guys, before you go, don't forget, subscribe to our channel Cheeky Chika, hit the bell icon notification. We'll be back.